அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 121வது நாள். இன்று முதல் நாம் திருப்பாடல்கள் புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். திருப்பாடல்கள் என்னும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள், இறைமன்றாட்டுக்கள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர். காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பக்தி பாடல்கள் பல வகைப்படும். அவைகள்: 1. கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை. 2. கடவுளின் உதவி, பாதுகாப்பு, மீட்பு வேண்டிய பாடியவை. 3. மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுக்கள். 4. கடவுள் வழங்கிய ஆசிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள். 5. அரசர் பற்றிய பாடல்கள். 6. அறிவுரை அளிக்கும் பாடல்கள். இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைத்துள்ளன. இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகின்றன. ஏனையவை இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன. கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோள்களாக எழுதப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல்கள் கிறிஸ்தவ திருமறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளது. இன்று நாம் திருப்பாடல்கள் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 1. நற்பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். திருப்பாடல்கள் அதிகாரம் 2. கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவருக்கும் அவர் தம் அருள்பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் அதிகாரம் 3. காலை மன்றாட்டு. தாவீதின் புகழ்பா. தம் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பியோடிய போது அவர் பாடியது: ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன். ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன்.
ஆண்டவரே எழுந்தருளும். என் கடவுளே என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும். பொல்லாரின் பல்லை உடையும். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் அதிகாரம் 4. மாலை மன்றாட்டு. பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீதின் புகழ்பா. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர்.